நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய வகையில் சென்ற வாரம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இந்த வாரம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, வர இருக்கிற வாரங்கள் முக்கியமான வாரங்களாக இருக்குது, அது எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எதெல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், என்னென்ன மாதிரியான முக்கியமான ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா உங்களுக்காக சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் நம்ம வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு வீடியோ வாட்ச் பண்ண ஆரம்பிங்க. தம்ப்நெயிலேயே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. தம்ப்நெயிலில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஜீரோ ஹீரோ வாரம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருப்போம். ஏன் எதற்காக சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, இது வரைக்கும் மார்க்கெட் ஒரு சில நாட்கள் மூவ் ஆகிருக்கும், ஒரு சில நாட்கள் மூவ் ஆகாமல் கிட்டத்தட்ட ஒரு 20 போன வாரமே நம்ம சொல்லியிருந்தோம், 20 நாளாக எந்த இடத்துலையுமே மார்க்கெட் மூவ்மெண்ட் இல்லை அப்படிங்கிறத போன வாரம் சொல்லியிருந்தோம். இந்த வாரம் அதற்கு தகுந்தாற் போல் பிரேக் அவுட் டவுன் சைடு ஆயிருக்கு. டவுன் சைடு ஆயிருக்கு. நீங்கள் இப்போ பார்த்துருக்க கேண்டில் பார்த்தீங்கன்னா வீக்லி கேண்டில். இந்த வீக்லி கேண்டில் இந்த கேண்டிலுக்கு பேர் என்ன அப்படின்னா, ஒரு டோஜி டைப் ஆஃப் கேண்டில். இந்த டோஜி டைப் ஆஃப் கேண்டில் என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில் இந்த இடத்துல இப்போ மார்க்கெட் நிற்கிதுங்களா, ஒன்ஸ் ஹையில் பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே போணுச்சுன்னா ஒரு பெரிய அப் ட்ரெண்ட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த டோஜி கேண்டில் சப்போஸ் இந்த டோஜி கேண்டில் டவுன் சைடு பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கும்போது மார்க்கெட் ஒரு பெரிய ஃபால் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது டவுன் சைடில் சரிங்களா. இந்த டோஜி டைப் ஆஃப் கேண்டில் அந்த அளவுக்கு ஒரு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த வாரம் ஒரு முக்கியமான ஈவெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது நண்பர்களே. இப்போது 20th பார்த்திங்கன்னா, நான் அடிக்கடி வீடியோவில் சொல்கிறது தான், ட்ரம்ப் அவரோட பதவி சார்ஜ் எடுத்துக்க போகிறாரு. அவர் என்னென்ன மாதிரியான டேரிஃப்லாம் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறது நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதே நேரத்தில் 22 பார்த்திங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சியோட ரிசல்ட் இருக்குது. நம்ம பிப்ரவரி 1 பார்த்திங்கன்னா நம்மளுடைய பட்ஜெட் இருக்குது. சனிக்கிழமை அன்னைக்கு ஸ்பெஷல் செக்ஷனாக வேறு அதை வச்சுருக்காங்க. பட்ஜெட் அன்னைக்கு ஒரு மூமெண்ட் இருக்கும். அதே நேரத்தில் நெக்ஸ்ட்டு நம்மளோட கண்ட்ரியில் 7 பிப்ரவரி ஆர்பிஐ பாலிசி இதெல்லாம் இருக்குது. அடுத்தடுத்து கண்டினியூவான ஈவெண்ட்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. ஏன் ஜீரோ ஹீரோ அப்படின்னு சொன்னாங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு ப்ரீமியம் 10 ரூபா ப்ரீமியம் எடுத்து வச்சிங்க அப்படின்னா 100 ரூபா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 100 ரூபா ப்ரீமியம் எடுத்து வச்சிங்கன்னா 10 ரூபா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்களோட போர்ட்ஃபோலியோ 10,000 ரூபாயில் இருந்ததுன்னா 1 லட்ச ரூபாயா வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. 1 லட்ச ரூபா இருக்கிற ப்ரீமியம் 1 லட்ச ரூபாயா இருக்கிற உங்களோட போர்ட்ஃபோலியோ 10,000 ரூபாய்க்கும் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது, ஜீரோவுக்கும் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. சின்ன சின்ன ப்ரீமியம்லாம் பெரிய பெரிய மொமெண்டம் கொடுக்கும் சரிங்களா. அது போன்ற வாரம் தான் இந்த வாரம். ஏன்னா மூமெண்ட் அந்த அளவுக்கு ரொம்பவே ஹெவியான வால்டிலிட்டி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்பவே சேஃபாக இருங்க. எந்த பக்கம் பொசிஷன் எடுத்தாலும் ஒரு ஃப்யூச்சர்லாம் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஹெட்ஜிங்கோட போங்க. எப்போதும் உங்களோட போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜிங்கோட வச்சிங்க. ஒரு பெரிய போர்ட்ஃபோலியோலாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதற்கு தகுந்தாற் போல் ஹெட்ஜிங் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா மார்க்கெட் இங்கேருந்து கீழே வந்தாலும் ஒரு பெரிய ஃபால் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வீக்லிலையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த வீக்லியில் நான் சொன்னது போல் கேண்டிலோட அப்பில் போணுச்சு அப்படின்னா மேலே போகும், கீழே போணுச்சுன்னா கீழே ஹெவியாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் இந்த சேனல் பேட்டர்ன் இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் இருக்குது. இந்த ட்ரெண்டையும் மார்க்கெட் கீழே கிராஸ் ஓவர் ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஆல்ரெடி இந்த எல்லோ ஜோனை மார்க்கெட் நல்லாவே பிரேக் அவுட் ஆகிடுச்சு. நல்லாவே பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஒரு சப்போஸ் மார்க்கெட் இன்னும் இந்த இடத்த சேனலை பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் பண்ணல, சப்போஸ் இந்த கேண்டில் இது போல் ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளை ஒரு குழப்பறதுக்கான சான்சஸ் கூட இருக்கும். இந்த இடத்துல மார்க்கெட் இந்த டோஜி கேண்டில் ஒரு பாசிட்டிவ் டைரெக்ஷனில் கூட மூவ் ஆகலாம். பாசிட்டிவ் டைரெக்ஷனில் மூவ் ஆகிட்டு இந்த சேனலை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த வாரங்களே மார்க்கெட் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும் சரிங்களா. இந்த டோஜி டைப்புக்கு கீழே மார்க்கெட் போயிடுச்சுன்னா ஒரு பெரிய ஃபால் வரும். இந்த டோஜி டைப்புக்கு மேலே போச்சுன்னா இந்த சேனல் வரைக்கும் மார்க்கெட் வரும். 24,000 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் மார்க்கெட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் டவுன் சைடு கீழே பிரேக் அவுட் ஆகிடுச்சுனாலும் பட்ஜெட் அன்னைக்கு ஒரு ஹெவி வால்டிலிட்டி வரும். அந்த ஹெவி வால்டிலிட்டி
24,000 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் ஒரு ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த இடத்துல நிறைய இருக்குது. சரிங்களா, அவ்வளோ மொமெண்டம் கொடுப்பதற்கான மார்க்கெட் வந்து வாய்ப்புகள் இருக்கும். எல்லாமே வந்து சின்ன சின்ன ப்ரீமியம்லாம் பெரிய ப்ரீமியமாக மாறும். விக்ஸை வந்து பாருங்கள் ஆல்ரெடி 16ல் இருக்குது. மண்டேலாம் வந்து இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 17, 18 பட்ஜெட் டைமிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா 20 ரேஞ்சு 22 ரேஞ்செலாம் ஈஸியாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பட்ஜெட் முடிஞ்ச ஒரு மத்தியானமே வாட்சி முடிச்சுருவாங்க. அந்த மாதிரியான டைமிங்கில் வாட்சி முடிக்கும் போதெல்லாம் ப்ரீமியம் வந்து நல்லா இறங்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா, அதனால் அதை வந்து பார்த்துக்கோங்க. எது எதெல்லாம் மேஜரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. 23,000 அப்படிங்கிற லெவல் வந்து இந்த ப்ரீவியஸாக வந்து இந்த டோஜி கேண்டிலோட லோ வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். சரிங்களா, அந்த சப்போர்ட்டை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 22,800 அப்படிங்கிற லெவல் தான் அடுத்த சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவல் 22,800லாம் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா ஒரு 1,500 பாயிண்ட்ஸ் வந்து ஃபால் வரும். இந்த ஃபால் எப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும் நண்பர்களே. ஏன்னா வந்து ஏற்கனவே இது வந்து ஒரு எலெக்ஷன் டைமிங்கில் வந்த ஒரு பிக் புல்லிஷ் கேண்டில். இந்த எலெக்ஷன் டைமிங்கில் வந்து இந்த புல்லிஷ் கேண்டில் இன்னுமே வந்து ரீடெஸ்ட்டோ கரெக்ஷனோ எதுவுமே ஆகாமல் இருக்குது. இதை வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. நடக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. சரிங்களா, ரெசிஸ்டன்ஸ் வந்து எது அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா இந்த டோஜி கேண்டிலோட ஹை, இதை நான் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கிறேன். 23,400. அதற்கு மேலே போணுச்சுன்னா 23,500. அதற்கு மேலே போணுச்சு அப்படின்னா 23,630 அப்படிங்கிற இந்த லெவல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வீக்லி கேண்டில் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. வீக்லி கேண்டில் நல்லாவே வந்து ஒரு டவுன் சைடு கொடுத்துட்டு ஒரு ரிவர்சல் மாரி வச்சுருக்கு. இதுவுமே நிஃப்டி வந்து ஒரு டோஜி கேண்டில்னா இது ஒன் ஆஃப் த ஒரு இன்வெர்டட் ஹேமர் மாதிரி வச்சுருக்கு. இந்த ஹேமர் வந்து ஒரு ரிவர்சல் கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். சரிங்களா, இந்த ஹேமரு இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்சல் கொடுத்துச்சு அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு மார்னிங் ஸ்டார் போல் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சப்போஸ் இந்த ரிவர்சல் கேண்டில் இப்படி கொடுத்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய ஃபாலை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் பேங்க் நிஃப்டிலையும் நடப்பதற்கான சம்பவங்கள். ரெசிஸ்டன்ஸ் இமிடியேட்டாக 48,850. அதே நேரத்தில் மேலே போனதுன்னா 49,500. அதற்கு மேலே போனால் 49,930, 50,000 அப்படிங்கிறவர் ஓவரால் ரெசிஸ்டன்ஸ். இந்த லோவை சப்போஸ் மார்க்கெட் பிரேக் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் 46,000 அப்படிங்கிற லெவலில் இமிடியேட்டாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்ஸ் அந்த லெவலுக்கும் கீழே வருது அப்படிங்கும் போது நல்ல ஒரு ஃபாலை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது 44,000 வரைக்கும் கூட வருவதற்கான வாய்ப்புகள் பேங்க் நிஃப்டியில் இருக்கும். சரிங்களா, இது பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸு. சென்செக்ஸும் நிஃப்டி போலவே தான். நம்ம இதை ஃபிப்னாசி லெவல்லாம் இன்றைக்கி ட்ராப் பண்ணி காமிச்சிருந்தோம். இந்த லெவல்ஸ்லாம் இனிமேல் தேவைப்படாது. அப்பர் லெவல்ஸு இப்போதைக்கு தேவைப்படாது. இதெல்லாம் டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே, மார்க்கெட் வந்து நிஃப்டி போலவே இது ஒரு டோஜி டைப் ஆஃப் பேட்டர்ன் வச்சுருக்கு. இந்த டோஜியோட ஹை தான் வந்து 77,333 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். சரிங்களா, ஒன்ஸு இந்த டோஜி வந்து மேலே வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துலேருந்து மேலே போணுச்சுன்னா ஒரு நல்ல ஒரு ஏற்றம் வரும். அது 79,000 to 80,000 வரைக்கும் கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 77,400. அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா 77,750. அதற்கும் மேலே வந்துச்சுன்னா 78,164. அதற்கு மேலே வந்துச்சுன்னா 78,500, 79,000, 80,000. சரிங்களா, இதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் வந்து 76,276 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலை மார்க்கெட் வந்து கீழே வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். நிஃப்டி போலவே 76,283 அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் வந்து கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு நல்ல ஃபாலை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது எது வரைக்கும் வரும் அப்படிங்கிறத சொன்னோன்னா இந்த கேண்டில் இருக்குது பாருங்கள் 70,000 அப்படிங்கிற லெவல். இந்த 6,000 பாயிண்ட்ஸ் வந்து ஃபால் வருவதற்கான வாய்ப்புகள் சென்செக்ஸில் இருக்குது. சரிங்களா, இதை நல்லாவே நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து வர இருக்கிற வாரங்களில் 20, 22, நெக்ஸ்ட்டு February 1,
நெக்ஸ்ட்டு February 7th இதெல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான வீக் நண்பர்களே. சரிங்களா? இதை எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. எப்படி சினாரியோஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தகுந்தாற் போல் உங்களோட போர்ட்ஃபோலியோவை பக்காவாக சேஃபாக வச்சுக்கோங்க. சின்ன சின்ன ப்ரீமியம்லாம் கண்டிப்பாக ஒரு பெரிய பெரிய மொமெண்டம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் நெஃப்டியில் நான் ஒரு விஷயத்தை காமிக்கணும். இதை டே கேண்டிலில் நெஃப்டியில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா நெஃப்டியில் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை வந்து காமிக்கிறேன். டேலேயே ஃபார்ம் ஆகிருக்கு. இது ஒரு லெஃப்ட் சைடு ஷோல்டர், இது ஒரு ஷோல்டர் ஹெட்டு, அடுத்தது இது ரைட் சைடு ஷோல்டர். எக்ஸாக்டாக இருக்குங்களா அந்த லைனு? இந்த லைனை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய ஃபால் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு இதோட இம்பேக்ட் இது வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் அதோட இம்பேக்ட் வந்து இந்த லெவல் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. சரிங்களா? 20,000 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் வர இருக்கிற வாரங்களில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நம்மளோட சேனலை வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் மார்க்கெட்டோட மொமெண்டம் வந்து உங்களால் டெய்லியும் அப்டேஷன் வந்து தெரிஞ்சுக்க முடியும். நீங்களும் மார்க்கெட்டை ஓனாக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா யாரோட உதவி இல்லாமல் மார்க்கெட்டை நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ண முடியும். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இன்ட்ராடேக்கான ஒரு டூல் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து கற்றுக்க முடியும். அதை வந்து நீங்கள் ஃப்ரீயாக அக்சஸ் பண்ணோம் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம ரெஃபரல் கீழே நீங்கள் ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ஃப்ரீ கிளாஸஸ்க்கான அக்சஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். 2 டேஸுக்கான அக்சஸ்க்கான கிளாஸஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த கிளாஸஸ்க்கான அக்சஸை பெறுவதற்கு டிஸ்கிரிப்ஷனில் டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது. மறக்காமல் அந்த லிங்க்கை டச் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எந்தவித கட்டாயமும் கிடையாது. சரிங்களா? அதே நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. சரிங்களா? ஏன்னா மார்க்கெட்டில் வந்து நம்ம நினைக்கிறதுக்கு அப்பாற்பட்டு பல்வேறு விஷயங்கள் வந்து நடக்கும். அதனால் என்னோட வியூவோட உங்கள் வியூ ஒத்து போகுதான்னு பார்த்துட்டு அதற்கு தகுந்தாற் போல் நீங்களும் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.